நம்ம செல்களே நம்மளுக்கு எதிராக வேலை பார்க்குறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். தோசைக்கல் ஆகட்டும் இல்லை வேறு எதுக்காவது நம்ம நான்ஸ்டிக் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா சாப்பிட்டோன்னே வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, இல்லைனா குடலில் எந்நேரமோ ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி வயிறு வலிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ டென்டிஸ்ட் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மெர்க்குரி ஃபில்லிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இப்போ நம்ம ஏதாவது தண்ணி குடிக்கிறோம் இல்லை எதுலையாவது ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை மோந்து ஊற்றி சுட்டால் தான் அது மொறுன்னு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனா என்ன ஆகும்னா நம்மளோட நெயில் பாலிஷ்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது நிறைய பேர்த்துக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. பட் அந்த ஆட்டோ இம்யூனுக்கு எதெல்லாம் காரணம், இதெல்லாம் ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லையா? வாங்க இந்த காணொலியில் நம்ம எதெல்லாம் ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன? அதாவது நம்ம செல்களே நம்மளுக்கு எதிராக வேலை பார்க்குறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம நிறைய பேர் வந்து ஆட்டோ இம்யூனால் அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அப்போ எந்தெந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுங்கிறத நம்ம அடிப்படை விஷயங்கள்லேருந்து பார்க்கலாமா? மெயினான காரணம் என்னன்னா நம்மளோட யூஸ் பண்ணுற பொருட்கள் நம்ம என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கலந்துருப்பாங்க இல்லைங்களா? ஆர்ஸு, பாஸ்பரஸு, ஜிங்க்கு, மெர்க்குரி, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களும் குறைஞ்சபட்ச மெட்டல்கள் நம்ம அதை உள்ளே எடுத்துக்கிறோம். அது உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து செரிமானம் ஆயிட்டு அப்சர்வ் ஆகி நம்ம ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இது உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்டெஸ்டைனல் கட்லேயே வந்து எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆயிரும். இப்போ வந்து ஒரு இன்டெஸ்டைன் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மெஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வலை மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து எந்த ப்ராடக்ட்டும் வெளியே லீக் ஆகாது. குடல் உறிஞ்சிகள் வந்து சத்தை உறிஞ்சி கொடுத்துரும். ஆனால் இந்த கட்டில் இருக்க இந்த மெஸ் வந்து கொஞ்சம் லீக் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த சத்துக்கள் வந்து ப்ராப்பராக உறிஞ்சப்படாமல் டைரெக்டாக பிளட்டில் கலக்குது. அப்போ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் கூட ரத்தத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல், அதாவது வந்து ஒரு கிருமி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடி நினச்சிட்டு அதுக்கு எதிராக வந்து வினைகளை செய்ய ஆரம்பிச்சிடுது. ரியாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுது. அப்போ இது குறிப்பிட்ட லெவல் அப்படியே பேசிக்காக கொஞ்சமாக ஆரம்பித்து பர்டிகுலராக ரொம்ப அதிகமாக போகும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இல்லை பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அது வந்து ஆட்டோ இம்யூனுக்குரிய லெவலாக பீக்கில் போய் நிற்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கட்டில் வரக்கூடிய லீக்கேஜ் தான் இதுக்கு ஒரு காமனான இதாக இருக்குது. ஸோ இப்போ எதெல்லாம் ஆட்டோ இம்யூனை பேசிக்காக ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டூத் ஃபில்லிங்க்கு நம்ம மெர்க்குரி வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். அந்த அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாடிக்குள்ளே கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டென்டிஸ்ட் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மெர்க்குரி ஃபில்லிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ அந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரியெல்லாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது தண்ணி குடிக்கிறோம் இல்லை எதுலையாவது ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட ரிலீஸிங்கும் வந்து அதில் வந்துடுது. பழைய அந்த காலத்து பைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மாற்றாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அதில் இருந்தும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லெட்டு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதேமாதிரி வால் பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போதும் அதில் வந்து எவ்வளோ கம்போஷன் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அலர்ஜி ஆச்சு, லைக் அலர்ஜிக் ஆஸ்துமாவாகட்டும், இல்லைனா வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லைனா கிரான்ஸ் டிசீஸ், சாப்பிட்டோன்னே வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, இல்லைனா குடலில் எந்நேரமோ ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி வயிறு வலிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் தான். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த டெய்லி எக்ஸ்போஷர் ஆகிட்டுருக்கிற இந்த பெயிண்டிங் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேக்கெட் ஐட்டம்ஸ், அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கிறதுல எவ்வளோ % வந்து இந்த மாதிரி வந்து கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம படித்து பார்த்து தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். காமனாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக குக்கிங்க்கு நான் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எவ்வளோ லிட்டர் எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சமையலுக்கு எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதை தாண்டி ரொம்ப அதிகமான அளவு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டேஸ்ட்டு வரணும்,
நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணி ரெகுலராக ஒரு பொரியல் ஆகட்டும், இல்லை குழம்பாகட்டும், இல்லை ஒரு சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை மோந்து ஊற்றி சுட்டா தான் அது மொறு மொறுன்னு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனா என்ன ஆகும்னா நம்மளோட லிவரில் வந்து ஓவர்லோட் ஆயிரும், ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ லிவர் மெக்கானிசம் எங்கே டிஸ்டர்ப் ஆனாலும் அடுத்தது வந்து இன்டெஸ்டைன் வந்து பாதிக்கப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சமையலில் அது குறிப்பாக வந்து எண்ணெயோட அளவை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அதே மாதிரி நான்ஸ்டிக்ஸ் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது, தோசைக்கல் ஆகட்டும் இல்லை வேறு எதுக்காவது நம்ம நான்ஸ்டிக் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா நான்ஸ்டிக் வந்து அட்வைசபிள் இல்லை. அதுவுமே வந்து அந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கிறதுமே வந்துட்டு நம்மளுக்குள்ளே வந்து ஃபுட் பார்ட்டிகளோட மிக்ஸ் பண்ணி உள்ளே போகும்போது இந்த ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எப்பாச்சு தானே போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு லிப் கேரோ இல்லை ஒரு லிப் லைனரோ இல்லை காஜல்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி காஸ்மெட்டிக் யூசேஜ் வந்து இப்போ ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. மெயினாக நெயில் பாலிஷ்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பட் ரெகுலராக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம பாடிக்குள்ளே அந்த மெட்டல்ஸோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் இதுதான் நம்மளுக்குள்ளே பின்னால் வந்து ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாக இருக்க முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆட்டோ இம்யூன்லேருந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.